ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பாண்டியா டாக்கீஸ்ல இந்த தெருநாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள பார்க்க போறோம். சமீபத்தில ஹானரபிள் ஜட்ஜ் ஐயா ஒரு தரமான தீர்ப்பு குடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்ப நான் முழு மனதா வரவேற்கிறேன். அந்த தீர்ப்புக்கு எதிரா சில அமைப்புகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, நீங்கலாம் கார்லயே போயிடுவீங்க. விலங்குகள் நல அமைப்பு அப்டின்னு சொல்லிட்டு எங்கோ ஒரு மூலையில ஒரு 4 நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போயிடுவீங்க. அந்த போராட்டத்தில தெருவுல நடந்து போற யாராவது கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெருவுல நடந்து போறவங்களுக்கு தான் இந்த தெருநாய்களால எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நீங்க சொல்றீங்க 100ல 2 நாய் தான் கடிக்குது. நீங்க ஓரமா ஒதுங்கி போங்க அப்படின்ட்டுன்னு. கண்ணு தெரியாதவங்க ரோட்ல நடந்து போறாங்க. 4 நாய் சேர்ந்து விரட்டுதுன்னா, அவங்க எப்படி ஓடுவாங்க? எப்படி நடந்து எப்படி ஒதுங்கி போவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இந்த நாய்ங்களால எவ்வளோ குழந்தைகள் இப்ப பாருங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. சில குழந்தைகள் இறந்தே போயிருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே ப்ரூஃபோட சப்மிட் பண்ணதுனால, அதோட விளைவா ஜட்ஜையா ஒரு நல்ல தரமான தீர்ப்ப குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது முனிசிபாலிட்டில நாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சுருக்கு போட்டு புடிச்சு குப்பை வண்டியில அள்ளி போட்டு கொண்டு போயி, ஒரு பெரிய குழிய விட்டு புதைச்சுருவாங்க. அதே மாரி பன்னிங்களும் இனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்டின்னா, அதையும் அப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த அடிக்கு, அந்த சுருக்குக்கு பயந்து தப்பிச்சு போற நாயெல்லாம் ஒரு மரண பயத்திலேயே தான் இருக்கும். மனுஷங்கள பார்த்தாலே ஒரு பயத்தோடயே இருக்கும் அது. ஆனா, இப்ப அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ப்ளூ கிராஸ், விலங்குகள் நல அமைப்பு, பீட்டா அது இதுன்னு நாய பார்த்து லேசா "உச்சு" அப்படின்னு சொன்னாலே போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு போகவும், எல்லாரும் பயந்துகிட்டு பேசாம இருந்துட்டாங்க. இப்ப அதோட இனப்பெருக்கங்கள் ஜாஸ்தியாகி, தெருவுல ஃபுல்லா நாய் தான் தெரியுது. முன்னாடிலாம் வீட்ல வாசல்ல போர்டுல வப்பாங்க. நாய்கள் ஜாக்கிரதைன்னு. இப்ப எல்லாம் ஒவ்வொரு ஊரோட என்ட்ரன்ஸ்லயும் ஒரு பெரிய போர்டு மாட்டிடலாம் போல இருக்கு. நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு. ரீசென்ட்டா நெறைய நியூஸு. இந்த ஜட்ஜையாவோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் விரட்டி இப்ப கர்நாடகால கூட ஒரு பச்சை புள்ள இறந்து போச்சு. அந்த உசுரு திரும்ப கிடைக்குமா? இந்த நாய்னால? அப்புறம் சிவகாசியா, தென்காசியான்னு தெரியல. ஒரு 10 வயசு பையன் தெருவுல நடந்து போறான். சும்மா படுத்துருந்தானே திடீர்னு அந்த பிள்ளைய பார்த்தோனே விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை. பக்கத்து வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு அது. எதுக்கு இது? தெருநாய்களெல்லாம் காப்பாத்தணுனீங்கன்னா, அந்த ஜிபி முத்து அவங்க சொன்ன மாரி நீங்க நல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவரா கட்டி, உங்க வீட்டுக்குள்ள அம்புட்டு தெருநாயும் அடைச்சு வச்சுக்கிட்டு, சோறு போட்டு வளர்த்துக்கங்க. தேவையில்லாம நாய்கள வளர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு மக்களோட உயிரோட பிரச்சனையில விளையாடாதீங்க. நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பாண்டியா டாக்கீஸ்ல இந்த தெருநாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள